அனைவருக்கும் வணக்கம். யாரைத்தான் நம்புறதுனே தெரியலன்னு சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் அதுக்கப்புறம் பெரிய பிரபலங்கள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் அது சம்மந்தமாக மாற்றுறது வந்து தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து சென்னையில் போதைப் பொருள் தடுப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. சென்னை S3 நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 40-50 முறை வந்து நான் வந்து போதை மருந்து வந்து கொடுத்துருக்கேன். இதன் மூலியமாக நான் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை கூப்பிட்டு காலையிலேருந்து விசாரணை பண்ணி கடைசி டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் இவர் பயன்படுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ உறுதியானதை எடுத்து இவரை இப்போ வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் அவர்கிட்ட நிர்வாகிகிட்ட இருந்து அதிமுக நிர்வாகிகிட்ட இருந்து இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து வாங்கியிருக்காங்க, இது ஒரு கான்டாக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணிட்டு வராங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தொடர்ந்து மாட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம போதைப் பொருள் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இது ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையோ சின்ன சின்ன பசங்க கையிலையோ போகாமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கங்கே பிடிபட்டாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு நம்மளுடைய மாணவர்களை காப்பாற்ற வேண்டியது தமிழக காவல்துறை அப்புறம் தமிழக முதலமைச்சர் கடமையாகும்.